எல்லாருக்கும் எப்படி கருப்பு ரொம்ப பிடிச்ச கிளாஸியான நிறமோ அதே மாதிரி அதே கருப்பு நிறத்துல இருக்க மனுஷங்களை பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீ கருப்பா இருக்கன்னு சொல்லி கேலி கிண்டல்களுக்கு ஆளாகி அதனால மன உளைச்சல்ல உயிரை விட்ட எத்தனையோ பேரை பார்த்திருப்போம். அதே போல பொண்ணு கருப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு நின்னு போன எத்தனையோ திருமணங்களை பார்த்திருப்போம். கருப்பா கார் வேணும், கருப்பா பைக் வேணும், ட்ரெஸ் பிளாக் கலர்ல இருக்கணும், போன் பிளாக் கலர்ல இருந்தாதான் கிளாஸா இருக்கு அப்படின்னு எல்லாமே கருப்பா இருந்தாதான் கிளாஸ். ஆனா மனுஷங்க கருப்பா இருந்தா மட்டும் வேண்டாமா அப்படிங்கிற இந்த டைலாக சொல்லி நான் கருப்புங்கிறதுக்காக நீ எப்படி என்ன நிராகரிக்கலாம்னு எல்லா சமூக கோட்பாடுகளையும் உடைச்சு திறமையும் தன்னம்பிக்கையும் மட்டும் இருந்தா போதும் கருப்பா இருக்கவங்க கூட மாடல் துறையில சாதிக்கலாம்னு அந்த இண்டஸ்ட்ரி வச்சிருந்த அத்தனை கோட்பாடுகளையும் சுக்கு நூறா உடைச்சு கருப்பு உலக அழகி பட்டம் வாங்கினவங்க. ஆனா அவ்வளவு தன்னம்பிக்கையா இருந்த ஒருத்தவங்க இப்போ இல்ல. இன்னும் சொல்ல போனா இன்னும் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. நம்மள பலருக்கு இவங்கள ரொம்ப நல்லாவே தெரியும். கருப்பா இருக்கிற பொண்ணுங்க எப்படி மாடல் இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல சினி இண்டஸ்ட்ரியிலயோ வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மாற்றின எண்ணத்தை உடைச்சு கருப்பு உலக அழகி பட்டம் பெற்ற ஒருத்தவங்க தான் சாண்ட் ரேச்சல். சரி, இன்னைக்கு ஏன் இவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா முதல்ல இவங்க கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கறத பத்தி பேசலாம். புதுச்சேரி காரமணிக்குப்பம் மாரியம்மன் நகர் தெருவை சேர்ந்தவர் தான் காந்தி. இவருடைய மகள் சங்கரபிரியா. இந்த சங்கரபிரியா தான் பின்னால சாண்ட் ரேச்சல் அப்படிங்கிற மாடல் அழகியா மாறுறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இவங்களுடைய அம்மா இல்ல அப்படிங்கிறதுனால இவங்க அப்பா மட்டும் தான் இவரை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நிறைய கேலி கிண்டல்களுக்கு ஆளாயிருக்காங்க. எதனால அப்படின்னா நம்ம சமுதாயம் கருப்பா இருக்கக்கூடிய பெண்களையும் சரி கருப்பா இருக்கக்கூடிய நபர்களையும் சரி எப்படி ஓரங்கட்டி வச்சே பழக்கி இருக்கோ அதனாலதான் இவங்களும் பல இடங்கள்ல ஓரங்கட்டப்படுறாங்க, கேலி கிண்டல்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஆனால் இதே சாண்ட் ரேச்சல் 26 வயதான இவங்க 25 வயதுக்கு உள்ளேயே மாடல் அழகிய அத்தனை சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. மிஸ் புதுச்சேரி 2020, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2019, மிஸ் டார்க் குயின் தமிழகம் 2019, குயின் ஆஃப் மெட்ராஸ் 2022, மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா 2023 அப்படின்னு சொல்லிட்டு பல பட்டங்களையும் கருப்பழகி பிரிவுல உலக அழகி பட்டத்தையும் வென்றவங்க தான் இந்த சாண்ட் ரேச்சல். கருப்பண ஆப்பிரிக்கர்களுக்கு இணையா நிறத்தால கடுமையான புறக்கணிப்புகளுக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளானவர் தான் இந்த சாண்ட் ரேச்சல். இது எல்லாமே வெற்றிக்கு பிறகான விமர்சனங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்துதான் அவர் அவருடைய துறையிலேயே வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் ஒரு இன்டர்வியூல பேசும்போது சொல்லியிருப்பாரு, நான் முதலா மாடல் துறைக்கு போகும்போது என்னை அவ்வளவு நிராகரிச்சாங்க, அவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாங்க. என்னுடைய அப்பா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் மாடல் துறையில கால் பதிச்சிருக்க மாட்டேன், உலக அழகியா நின்றுக்க மாட்டேன். ஏன்னா நான் முதல்ல கர்நாடகாக்கு மாடலிங்காக ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ண போகும்போது இவ்வளவு கருப்பா இருக்க ஒருத்திக்கு எதற்கு இந்த மாடல் துறையில ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே என் கண் முன்னேவே அத்தனை பேர் என்னை கேலி செஞ்சாங்க, அத்தனை பேர் என்கிட்ட கேள்விகளும் கேட்டாங்க. அது ஒரு இன்சிடென்ட் தானான்னு கேட்டா கிடையாது. நான் எப்பெல்லாம் மாடலிங்காக ஆடிஷன் அட்டன் பண்ண போறேனோ அப்ப எல்லாமே எனக்கு இந்த ஒரு புறக்கணிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இருக்க கருகருன்னு இருக்க உனக்கு எதுக்கு இந்த மாடலிங் துறை, உனக்கு என்ன வருமோ அதை போய் செய்ய வேண்டியது தானே, கருப்பா இருக்கிறவங்களுக்கு மாடல் இண்டஸ்ட்ரியில இடம் கிடையாது அப்படின்னு என்னுடைய மூஞ்சிக்கு நேரா நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. சரி, சாண்ட் ரேச்சலுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறத்தினால தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆனா இவங்களுடைய தந்தை கொடுத்த ஊக்கத்தின் பேர்ல மாடலிங் ஃபீல்டுக்குள்ள போயிருக்கார், மாடலிங் பயிற்சியாளரா இருந்திருக்கார், பேச்சாளரா வலம் வந்திருக்கார், மாடலிங் சார்ந்த போட்டிகளையும் நடத்திட்டு வந்திருக்கிறார். அண்மையில இவருக்கு திருமணம் நடைபெற்றுச்சு. அதாவது ஒரு வருடம் கடந்திருக்கு இவருக்கு திருமணம் நடைபெற்று. இந்த நிலையில தான் இவர் தற்கொலை செய்து உயிரிழந்திருக்காரு. சமீபத்துல புதுச்சேரி 100 அடி சாலையில ஜான்சி நகரை சேர்ந்த சத்யா அப்படிங்கிற ஒருத்தரை திருமணம் செய்துக்கிறாங்க. இந்த சத்யா யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேஷன் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை இருந்து வந்தது அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த ஜூன் 6ஆம் தேதி இரவு சாண்ட் ரேச்சல் அளவுக்கு அதிகமான
அதிகமான தூக்க மாத்திரைகளையும் ரத்த அழுத்த மாத்திரைகளையும் உட்கொண்டு மயங்கி கிடந்திருக்கிறாங்க. இவருடைய தந்தை உடனடியா இவரை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்காரு. சிகிச்சையில இருந்த சாண்ட்ரேச்சல் மருத்துவர்கள் இன்னும் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதை கேட்காம 8ஆம் தேதியே பாதி சிகிச்சையிலேயே கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதையடுத்து கடந்த 13ஆம் தேதி சாண்ட்ரேச்சலுக்கு திடீர்னு கை கால் முகமெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா மூலக்குளத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில இவருடைய கணவரும் தந்தையும் அனுமதிச்சிருக்காங்க. பிறகு மேல் சிகிச்சைக்காக கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மர்ல சாண்ட்ரேச்சல் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அங்க சிகிச்சையில இருந்துட்டு வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கிறாரு. இது குறித்து இவருடைய தந்தை புகார் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறார். புகாரின் பேர்ல உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. முதற்கட்ட விசாரணையில சாண்ட்ரேச்சல் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் அவருக்கு குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததோடு அவருக்கு கடன் பிரச்சனையும் நிறைய இருந்து வந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே இவர் மாடலிங் துறையிலையும் சரி ஈவெண்ட்டும் நிறைய எடுத்து நடத்திட்டு இருந்த போது அதனால பண இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த பண இழப்பு பினான்சியல் அன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான் இவரை தற்கொலைக்கு இட்டு சென்றிருக்கு. தற்கொலைக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. முழு விசாரணைக்கு பிறகுதான் இவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறது முழுமையா தெரிய வரும் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. உலக அழகி பட்டத்தை வென்ற ரேச்சல் மிஸ் பாண்டிச்சேரி, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட், மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு, குயின் ஆஃப் மெட்ராஸ், மிஸ் ஆப்பிரிக்கா, கோல்டன் இந்தியான்னு பல விருதுகளை வாரி குவிச்ச இவங்க நிறைய பெண்களுக்காக பேசிட்டு வந்த இவங்க கருப்பா இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிராகரிப்பை நீங்க ஏத்துக்காதீங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கருப்பா இருக்கிற ஒரே காரணத்துக்காக மாடலிங் துறையில இல்ல வேறு எந்த துறையிலையாவது உங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா அதை நீங்க சுக்குநூறா உடைக்கணும் அப்படின்னு அதை உடைச்சு சாதிச்ச ஒரு பெண்மணி இத்தனை வெற்றிகளுக்கும் சொந்தக்காரரா இருந்து இத்தனை நபர்களுக்கும் தன்னம்பிக்கையை ஊற்றிய ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்திருக்கிறார். வாழ்வோடு எதிர்த்து போராடாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எல்லாமே கருப்பு நிறத்துல வேணும், ஆனா கருப்பு நிறத்துல ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பா இருந்தா நீங்க எப்படி கேமரா முன்னாடி விடமாட்டீங்கன்னு நானும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்து கொண்டு திறமைதான் முக்கியம் அப்படின்னு சாதிச்சு காட்டின ஒரு பெண்மணி தன்னுடைய தற்கொலை கடிதத்துல என் கணவரும் மாமியாரும் என்னுடைய தற்கொலைக்கு காரணம் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இவருடைய மரணம் எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது காவல்துறையினருடைய விசாரணைக்கு பிறகு, அதாவது முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படின்னாலும் இவருடைய இழப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய மனதையும் உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மத்த எல்லோருக்கும் தன்னம்பிக்கையை ஊற்றிய இந்த ஒரு பெண்மணி திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒன்றாதான் இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.